This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று என்னங்க ரிசல்ட்டு 851 இல்லைங்களா? நம்ம பாருங்கள் கண்டினியூஸாக அங்கே பாருங்கள் நேற்றும் நம்ம கொடுத்தது என்ன, அது 5 சூப்பராக ஹிட் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஆல்போர்டு 5 கொடுத்தேன், அருமையாக ஹிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி 385 835 பாருங்கள் 8 5 சேர்த்தியும் பிரித்து வச்சு கொடுத்துருப்பேன். இது லாஸ்ட் மினிட்ல அப்டேட் பண்ணுற நம்பர் மெம்பர்ஷிப்புக்கு 1 மணிக்கு மேலே அப்டேட் பண்ணுற நம்பர் தான் இந்த 2 நம்பரும். எப்பவுமே இந்த கடைசியாக 2 நம்பர் முக்கியமாக பல ரிசல்ட்டை பார்த்துட்டு நான் கம்பேர் பண்ணி நம்பர் அப்டேட் வர நம்பரை எடுத்து வச்சு கொடுப்போம். ஸோ இந்த நம்பர்லாம் வேணும் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான நம்பர் ஓகேங்களா, அருமையாக உட்காரும். அதே மாதிரி பாக்ஸ் நம்பரும் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக கடைசி நேரத்தில் கொடுப்பேன். சிங்கிள் போர்டு ஆல் போர்டு நமக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10 நாளாக நமக்கு போர்டு பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு விடாமல் ஓகேங்களா. நேற்றும் பாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்குமே ஸ்ட்ராங்கான நம்பர் மெம்பர்ஷிப் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரே சிங்கிள் போர்டில் ஸ்ட்ராங்கான நம்பர் வச்சுருக்கேன். ஆல் போர்டு இருக்குது, பட் சிங்கிள் போர்டில் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அதனால் வேணுங்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. 1 மணிக்கு டெய்லி நான் அப்டேட் பண்ணுவேன் மெம்பர்ஷிப்புக்கு. ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாம் போர்டு பார்ப்போம். நேற்று இந்த 1ஆம் நம்பர் எப்படி சி போர்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு நாம் இன்றைக்கி ப்ரிடிக்ஷன் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே மார்க் பண்ணுறேன் ஓகேவா. இப்போ ஹரிசாண்டலில் ஒரு பாக்ஸ் போடுறேன் கவனிங்க. இப்போது இது ரெண்டையும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்கிறது தான், நம்ம எடுக்கிற மாதிரி லைன் தான் வந்திருக்கு உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், அதாவது உங்கள் ரைட்டு டு லெஃப்ட்டு பாருங்கள். அப்போது அந்த ரெட் கலர் பாக்ஸில் ரைட்டு டு லெஃப்ட் என்னங்க இருக்குது, 276ன்னு இருக்குங்க. புரியுதுங்களா? 276ன்னு இருக்குங்க. அப்போது 7க்கு என்ன பண்ணிட்டான், ஒன்றை கூட்டி அடுத்த நாள் ரிசல்ட்டு நேற்று வந்துச்சு, அதாவது முந்தானத்து வந்துச்சு இல்லைங்களா. அப்போ இப்படி தான் இருந்திருக்கு முந்தானத்து. இந்த நம்பர்ஸ் நேற்று இல்லை. அப்போ அப்படி பார்க்கும்போது 276ன்னு இங்கே போகுது. இந்த 2 காமனாக வச்சுக்கிட்டு இந்த 7 ஒன்றை கூட்டி 8ன்னு வச்சுட்டா, நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒன்றை கூட்டி 8ன்னு வச்சா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும் அப்படின்னு. புரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட்டாக என்னங்க வந்திருக்கு இல்லைங்களா. நாம் இந்த மெத்தடில் எடுக்காத அன்றைக்கி அவன் அடிச்சிட்றான் பார்த்தீங்களா. அப்போது ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணியிருக்கான், 6 வச்சுருக்கான் ஓகேங்களா. இப்போ இந்த 6க்கு பதிலாக பவர் பண்ணி 1 கொண்டு வந்து வச்சுட்டான். புரியுதுங்களா? ஆனால் உங்களுக்கு பவராகவோ அதே நம்பராகவோ கன்ஃபார்மாக வரதுக்கு சான்ஸ் அதிகமாக பாருங்கள். சூப்பராக வந்து கொண்டிருக்கு. புரியுதுங்களா? நம்ம கான்செப்ட் பண்ணி எடுத்திருக்கான். ஸோ இதே மாதிரி இன்றைக்கும் எப்படி இன்றைக்கி சி போர்டு எப்படி ஒரு சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம ஏ போர்டு பி போர்டு பார்ப்போம். இப்போ இன்றைக்கி எப்படி சி போர்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். மறுபடியும் எகைன் இங்கே பாக்ஸ் பண்ணுவோம் ஓகேவா. இங்கே மறுபடியும் ஒரு எகைன் பாக்ஸ் போடுறேன் கவனிங்க. ஓகே, இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ஹரிசாண்டலில் ஒரு பாக்ஸ் போடுறேன் கவனிங்க. இப்போது ஹரிசாண்டலில் ஒரு பாக்ஸ் போடுறேன். ஓகே, இப்போ கவனிங்க, உங்களுக்கே பார்த்தா புரியும். இப்போது நீங்கள் இந்த கார்னரில் பாருங்கள், இந்த கார்னருக்கு மேலே பாருங்கள். இப்போது மேலே இந்த ரெட் கலர் பாக்ஸ் என்னங்க இருக்குது, எல்லோ கலர் பாக்ஸுக்கு மேலே என்னங்க இருக்குது, 825ன்னு இருக்குது அப்படிங்களா. 825ன்னு மேலே போகும்போது அப்போது 8 காமனாக வச்சுக்கிட்டு ஏஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும், 8 காமனாக வச்சுருக்கோம். அப்போ இந்த 2க்கு ஒன்று கழித்து 1ன்னு வச்சுருக்கான். புரியுதுங்களா? இந்த 2க்கு ஒன்று கழிச்சு என்ன பண்ணியிருக்கான், 1ன்னு வச்சுருக்கான். அதாவது நேற்று வச்சுட்டான். அப்போ அப்படி பார்க்கும்போது 8 காமனாக வச்சுருக்கோம். மேலே இருக்கிற நம்பர் ஒன்று கூட்டியே கழிச்சு வைக்கணும். ஸோ ஒன்று கழித்து வச்சுட்டான். அப்படி பார்க்கும்போது என்னங்க வரும், அதுக்கு மேலே இருக்கிற 5 என்ன வரணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். அப்படி 5 ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சுன்னா என்னங்க நம்பர் வரும் பாருங்கள். அப்போ 5 ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போடுறாமோ, இங்கே எழுதலாமா, 5 இங்கே எழுதுனா பாருங்கள். இப்போ இங்கே 5 வச்சோம் அப்படின்னா பாருங்கள் 825ன்னு மேலே போகும், 815ன்னு கீழே வரும். புரியுதுங்களா? 825 815 அப்படின்னு வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ சி போர்டில் 5 வரத்துக்கு பாசிபிள். அப்போது இந்த ஒரு கம்பேரிசன் வச்சு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா இல்லை. இப்போ வாங்க இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இந்த எல்லோ கலர் பாக்ஸை பாருங்கள். இப்போ இந்த எல்லோ கலர் பாக்ஸ் கவனிங்க. இந்த எல்லோ கலர் பாக்ஸில் என்னங்க நம்பர் இருக்குது, 851ன்னு இருக்குது இல்லைங்களா. அப்போது 851ன்னு இருக்குது. அப்போது இந்த 8 நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் காமனாக வச்சுக்குவோம். இங்கேயும் காமனாக வச்சுக்குவோம் இல்லைங்களா. அப்போது 8க்கு 8 இல்லைங்களா, இந்த 1க்கு இங்கே 1 வந்துடுச்சு. அப்போ இந்த 5க்கு என்ன பண்ணலாம், 5ஆக வரலாம் இல்லைங்களா. அப்போ இப்படி பார்க்கும்போது ஒன்று கூட்டி கழிச்சு வைக்கலாம். இங்கே எடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து 3 நம்பரை வச்சு முடிக்க பாசிபிள் இருக்குது. பட் கன்ஃபார்மாக 5 தானா அப்படின்னா இல்லைங்க.
5க்கு சான்ஸ் அதிகம். ஆனால் என்னன்னா இப்போ பாருங்கள், இப்போ இந்த 5க்கு வரத்துக்கு மோஸ்ட்லி 5ஐ விட மோஸ்ட் சான்ஸ் வந்து 0க்கு தாங்க இருக்குது. புரியுதுங்களா? அப்போது 825ன்னு மேலே போகுது. 815க்கு பதில் என்ன பண்ணலாம்? நேற்று மாதிரி 0 கொண்டு வந்து முடிக்கலாங்க. புரியுதுங்களா? 0 கொண்டு வந்து முடிக்கலாம். அப்படி 0 வந்துச்சு அப்படின்னா என்ன வரலாம்? பி போர்டில் 8 வரலாங்க. மறுபடியும் பி போர்டில் என்ன தான் வரலாம்? 8 தான் வரலாம். அப்போது 830ன்னு முந்தினத்து ரிசல்ட் இருக்குது. அப்போது இங்கே என்னங்க வரலாம்? 83 830க்கு என்ன வரலாம்? ஏ போர்டில் 2 வரலாங்க. ஸோ 280ன்னு ஒரு நம்பர் கணக்கில் வருதான்னு பாருங்கள். புரியுதுங்களா? இங்கே சி போர்டில் 0 வந்துச்சுன்னா பி போர்டில் 8 வர சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? அப்போ பி போல் 8 வந்துச்சுன்னா ஏ போல் 2 வர சான்ஸ் அதிகம். ஸோ 280 அப்படி கொண்டு வந்து முடிக்க சான்ஸ் இருக்குது. 280 நம்பர் முக்கியமான நம்பர். ஸோ ஏ போர்டில் 2 வர சான்ஸ் அதிகம்னு சொன்னல, அது எப்படின்னு பார்த்துருவோம். இப்போது ஏ போர்டுக்கு நான் மார்க் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன், ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ணுறேன், கீழே எடுத்து ஒரு பாக்ஸ் மேலே போட்டுக்கலாம். அப்போ இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்போது மேலே இருக்கிற ப்ளூ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னங்க இருக்குது? 038ன்னு போகுதுங்க, இல்லைங்களா? 038ன்னு போகுது. அப்போ மேலே இருந்து கீழே வர பாக்ஸ் பார்க்கலாமா? அப்போ இந்த 0 காமனாக வச்சுக்கலாம், ஓகேங்களா? இந்த 8ம் என்னாச்சு? இங்கே வந்துருச்சு. அப்போ 8 இங்கே வந்தால் என்னங்க பண்ணும்? பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்ன ஆகும்? அதாவது கூட்டி வச்சுருந்தா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். பட் இங்கே அப்படியே தான் வச்சுருக்கான். இங்கே 2 நம்பரையும் அப்படியே எடுத்து வச்சுட்டான். அப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் தான் என்ன ஆகும்? ஒன்று கூட்டியோ கழிச்சோ வரும். அப்போ கூட்டி கழிச்சு என்னங்க, இல்லைங்களா? கழிச்சு பார்த்தா 2, கூட்டி பார்த்தா 4, ப்ளஸ் பண்ணால் 4, மைனஸ் பண்ணால் 2. அப்போது நமக்கு 2 தாங்க மெஜாரிட்டி இருக்குது. 083 082ன்னு வரதுக்கு சான்ஸ் அதிகங்க. நான் ஏன் 2 மோஸ்ட்லி சான்ஸ் அதிகம்னு சொல்கிறேங்கிறது இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது ஏ போர்டில், அதை கவனமாக கவனிங்க. இப்போது இதை அழிச்சிட்டு இன்னொரு பாக்ஸை மாற்றி வைக்கிறேன், கவனிங்க, ஓகேவா? இப்போது இதை அழிச்சிருவோம். இப்போ இதே ப்ளூ கலர் பாக்ஸை ஒரு ஸ்டெப்பு நான் கீழே இருக்கிறேன், கவனிங்க. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே இறக்கி வச்சுருக்கேன், ஓகேங்களா? அப்போது மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுறேன், இருங்க. ஓகே இப்படி பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் 2 தான் வரதுக்கு சான்ஸ் அதிகம்னு சொல்கிறேன், ஏன் 4 வராதான்னு கேட்கலாம். இப்போது இந்த பாக்ஸை கவனிச்சிங்கன்னா, இப்போ இந்த பாக்ஸில் ப்ளூ பாக்ஸில் ஹரிசாண்டல் என்னங்க இருக்குது? ஹரிசாண்டல் என்ன இருக்குது? 851ன்னு இருக்குது, இல்லைங்களா? அப்போ வெர்டிகலாக பார்க்கும்போது என்ன இருக்குது? 851 இருக்குது. அப்போ அந்த 8 காமனாக வச்சுக்குவோம். இந்த 5க்கு இங்கே பாருங்கள் சைபர் பவரில் இருக்குது, புரியுதுங்களா? இந்த 5க்கும் சைபர் பவரில் இருக்குது. 8க்கு 8 காமனாக இருக்குது. அப்போது இந்த 1 இருக்குது பார்த்திங்க, அந்த 1 பேலன்ஸு. அப்போது 2 நம்பருமே காமனாக வந்ததுனால பேலன்ஸுக்கு அந்த 1ஆம் நம்பர் என்ன வரணும்? ஸ்ட்ரெயிட்டாக வராது. 2 நம்பர் காமனாக வந்ததுனால ஒன்று கூட்டியோ கழிச்சோ வரும். அப்போது பார்த்தீங்களா? அப்போ 158 258, அதாவது சைபர் 5 வச்சுக்கிட்டா 258ன்னு வர சான்ஸ் இருக்குது. ஸோ 2ஆம் நம்பர் வரதுக்கு பாசிபிள் அதிகம் ஏ போர்டில், ஓகேங்களா? ஸோ இன்னொரு கம்பேரிஷன் மட்டும் இருக்குது, அதை பார்த்துட்டு நான் பர்சனல் கால்குலேஷன் வச்சு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். ஒரே ஒரு லைனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ப்ளூ கலரில். ஸோ கவனமாக கவனிங்க. இப்போது ஒரு 4 நாளைக்கு மட்டும் ரிசல்ட் நமக்கு என்னங்க அடித்தான்? 625 அடித்தோம், இல்லைங்களா? 625ன்னு நமக்கு ஒரு 4 ரிசல்ட் அடித்தான். இங்கே பாருங்கள் 6, 2, 5 அப்படி என்ன இருக்கும் பாருங்கள், போர்டு மாதிரி அப்படியே 3 நம்பரும் பாஸ் ஆகிருக்கும். அடுத்தது நமக்கு 672 அடித்தோம், இல்லைங்களா? இங்கே 6க்கு 6, இல்லைங்களா? 7க்கு 4, இல்லைங்களா? ஆல்மோஸ்ட் இங்கேயுமே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும், ஓகேங்களா? அப்போ 625க்கு 652, 672க்கு 7க்கு 4, 6க்கு 6 இருக்குது. இங்கேயும் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட், இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது அடுத்த நாள் இங்கே மேலே வாங்களேன். இங்கே பாருங்கள் என்ன இருக்குது? உங்களுக்கு தெரியும் 5க்கு 8, 8க்கு 5ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ 038. இங்கே பாருங்கள் என்னங்க பாஸ் ஆகிருக்கு? 0க்கு 0, 3க்கு இங்கே 0க்கு 0, 3க்கு 3, 5க்கு 8, புரியுதுங்களா? ஆல்மோஸ்ட்டு இதுலேயுமே நமக்கு பாஸ் ஆகிருக்கு, புரியுதுங்களா? அடுத்தது 811 இங்கே இருக்குது, இல்லைங்களா? நேற்று ரிசல்ட் என்னங்க வந்துச்சு? நேற்று ரிசல்ட் என்ன வந்துச்சு? 851ன்னு இருக்குது, இல்லைங்களா? ஸோ நமக்கு ஏ போர்ட்லேயும் 8 பாஸு, சி போர்ட்லேயும் 1 பாஸு, ஆல்மோஸ்ட் இங்கேயுமே ஹிட் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி எதுக்குங்க சான்ஸ் இருக்குது பாருங்கள், 784 தாங்க இருக்குது, இல்லைங்களா? அப்போது இன்றைக்கி ஒரு சான்ஸ்
ஃபுல்லாக 784 இல்லைங்களா 789 இல்லைங்களா இந்த மாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்கள். 784 789 இல்லைங்களா இந்த மாதிரி கால்குலேஷன் வருதான்னு பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இல்லை 487 இந்த மாதிரி மாற்றி கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த லைனு நம்ம ஏன் கண்டினியூஸ் லைனை எடுத்து தரோன்னா இந்த மாதிரி ஹிட்டிங் டக்குன்னு வந்து உட்காந்துருங்க. ஸோ புரியுதுங்களா? ஸோ அதனால் எடுத்து கொடுக்குறோம். ஸோ இதையும் வச்சு நான் கம்பேரிஷனை வச்சுட்டு நான் போர்டு கெஸ்ஸிங் வச்சு நம்பர்ஸ் நீ கொடுத்துட்றேன். உங்கள் கணக்கில் வரதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் நான் பார்த்ததை வச்சும் எங்களோட பர்சனல் கால்குலேஷனை வச்சும் இதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்துட்டு இவ்வளோ நம்பர் வேண்டாம், எனக்கு நம்பர் கம்மியாக கொடு, ஏபிபிசியில் 4 3 கொடு, இவ்வளோ நம்பர்ஸ் போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் 2 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதையும் மெம்பர்ஷிப் ஒரு பாக்ஸ் இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொடுப்பேன். அதே மாதிரி சிங்கிள் போர்டு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் போர்டு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறேன். ஆல் போர்டு இருக்குது, சிங்கிள் போர்டு இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இன்றைக்கி ஸ்ட்ராங்காக தரப்போகிறேன். இன்றைக்கி ஏன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டு 10 டேஸாக உங்களுக்கு பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இன்றைக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மற்ற நாளை விட. ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. 3 நம்பர் அப்படி ஏபிசியும் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் 4 நம்பர் தான் குறித்து கொடுப்பேன். கடைசி நிமிஷத்தில் முக்கியமான நம்பர்ஸ் இருந்தால் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதுதான் நம்மளோட கால்குலேஷன். தேங்க்யூ.